சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் 26 முதல் திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நாங்கள் பார்க்காமலே தான் காதலிச்சோம். காதல் கோட்டை காதல். அதுக்கு நீ அஜித்தான்னு கேட்காதீங்க, அவங்களுக்கு தேவையான. ஸோ எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி போகிறாங்க, அதனால் எனக்கு பயம். நான் தான் காண்டாக்டில் இருந்தேன் அக்கா கிட்ட. ஸோ அக்கா காண்டாக்ட் பண்ண முடியலன்னு போது இவங்கள காண்டாக்ட் பண்ணி அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 4 நாள் அக்காவை கட் பண்ணிட்டோம். 16 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கூட ஆள் இருக்கணும். ஸோ ஒய்ஃப் பிஸியாக இருக்காங்க, சரி குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு நான் தான் வந்து அது ஹவுஸ் மேக்கராக இருக்கேன். ரொம்ப புதுசாக இருக்குது சார் ஹவுஸ் மேக்கர் அப்படின்றது கேட்குறதுக்கு. இல்லை, ஆனால் ஹவுஸ் மேக்கர்னால் இந்த பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது எல்லாமே தான். அங்கே அயர்லாண்டில் படிக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போது பரதநாட்டியம் டான்ஸர் 8 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஐரிஷ் டான்ஸும் கற்றுட்ருக்கேன் ஒரு 3 இயர்ஸாக. ஜங்கச்சோர் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ. அது வந்து ஜங்க் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரெஸ் தயாரிக்கணும். ஸோ அதில் வந்து நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணேன்னா டிவைன் மென்ஸ்ட்ரேஷன் தான் என்னோட ட்ரெஸ் பேர். நீங்கள் சொல்லுங்கள், அப்பாவும் அம்மாவும் எப்படி இருப்பாங்க? அந்த கெமிஸ்ட்ரி வீட்டில் மட்டும் பதில் உண்மையாகவே நல்லா கெமிஸ்ட்ரி தான். இப்போ வந்து ஒரு டாபிக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்கக்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டோன்னா, இப்போ அம்மா கிட்டே கேட்குறோன்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, 5 மினிட்ஸ் கழிச்சு அப்பா கிட்டே கேட்குறோன்னா அதே ஒப்பீனியன் தான் வரும் அவங்கக்கிட்ட இருந்து. மனைவிக்கான உரிமையை கணவன் கொடுக்க வேணாம், அது அவங்களுக்கு, நம்ம என்ன கொடுக்குறது இல்லையா? அதுதான் பெரியார் சொல்லுது. அதை அவர்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களுக்குள் ஒரு ஆண்மை இருந்தது, எனக்குள் ஒரு பெண்மை இருந்தது. அது இனிதாக இருந்தது, இதுவரை வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததில். சார் வந்து எங்கே திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா லொல்லு சபா அப்படின்ற ஒரு ஷோ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுத்துச்சு சார். மிகப்பெரிய ஒரு ஃபேமில் இருந்தீங்க. அந்த ஷோவில் மூலமாக எல்லாரையும் கலாய்க்கிறது என்ன, பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறது என்ன, சினிமா ஸ்பூஃப் பண்ணுறது என்ன, நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா படங்கள் எல்லாம் நடிச்சிங்க. இடையில சாரை காணாமே அப்படின்னு சொல்லி தேடும்போது சார் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாருப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. என்ன சார் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன ஆச்சு? போயிருக்கேனே தவிர செட்டில் ஆகாத, இங்கே தான் மனசெல்லாம் இங்கே தான் செட்டில் ஆகிருக்கு. அது அந்த என் ஒய்ஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸு, அங்கே ஐரிஷ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அங்கே தான் இருந்தாங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோவிடு வந்தது, செகண்ட் வரும்போது ரொம்ப அது சிவியராக இருந்தது. ஒரு தொலைத்தொடர்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இனிமேல் மீண்டும் குழந்தைகள் நம்ம மனைவியை சந்திக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ ஒரு 6 நாள் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரி, டக்குன்னு குழந்தைங்களை கூப்பிட்டு டிக்கெட் அடிச்சு கிளம்பிட்டேன். சும்மா போய் ஒய்ஃபை பார்க்கணுன்னு தான். அவங்க அங்கே வாடா ராஜா, உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன்னு போட்டு அப்படி கட்டி ஜெயிலில் போட்டு குழந்தைங்களுக்கு அங்கேயே அட்மிஷனை போட்டேன். சரி, அப்புறம் குழந்தைகளோட எதிர்காலமும் முக்கியம் இல்லையா? சரி, அதுக்காக 16 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கூட ஆள் இருக்கணும். ஸோ ஒய்ஃப் பிஸியாக இருக்காங்க, சரி குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு நான் தான் வந்து அது ஹவுஸ் மேக்கராக இருக்கேன். ரொம்ப புதுசாக இருக்குது சார் ஹவுஸ் மேக்கர் அப்படின்றது கேட்குறதுக்கு. இல்லை, ஆனால் ஹவுஸ் மேக்கர்னால் இந்த பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது எல்லாமே தான். சார் இப்போ என்னென்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது இந்த இன்டர்வியூ. ஏன்னா உங்களோட பொண்ணோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப நான் எப்பயுமே இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நான் ஒன்று அந்த சேரில் உட்காருவேன், இல்லைன்னா இந்த சேரில் உட்காருவேன். ஆனால் இந்த பக்கம் 2 சேர் போட்டிங்கன்னும் போது முதல் விஷயம் என்னென்னா, இப்போ என் வயசை மறைக்க முடியாது. நம்ம யூத்துன்னு சொல்ல நம்ப மாட்டாங்க, மூஞ்சை பார்த்தா நம்ப மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணோட வந்திருக்காரு, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதான் தெரியுது. அதாவது நீ கொஞ்சம் வாயை மூடிக்கோ, நீ இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த இன்டர்வியூவில்,
பொண்ணை பற்றி கேட்க தான் கூப்பிட்ருக்கீங்க. நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இங்கே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பற்றி உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் வந்து ஜோனா தமிழ்நேயா. என் பேர் ஜோனா தமிழ்நேயா. அங்கே அயர்லாண்டில் படிக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போது. அதுக்கப்புறம் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் 8 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஐரிஷ் டான்ஸும் கற்றுட்ருக்கேன் ஒரு 3 இயர்ஸாக. எப்படி இருந்துச்சு இங்கே இருந்துட்டு டக்குன்னு அயர்லாண்டில் போனதும் அம்மா பிடிச்சி இங்கேயே இருப்பா, இங்கேயே ஸ்கூல் படி அப்படின்னு சொல்லி சேர்த்திட்டாங்க? அந்த டிரான்சிஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எங்கள் பீப்புளோட மிங்கிள் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக பழகிடுச்சு. அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. பட் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா பற்றி சொல்லவே தேவையில்லை. லைக் மிகப்பெரிய ஒரு கமெடியன், ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீங்கள் அப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் எப்படி இருந்துச்சு இந்த லுலு சபா அப்படின்ற வந்து ஸ்பூப் வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, ஒரு ஆக்டராக சில படங்களில் பார்க்கும்போதும் சரி, அப்பா பற்றி சொல்லுங்களேன். ஒரு ஆக்டராக, ஒரு கமெடியனாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஆக்டராக வந்து அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அப்படி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டெல்லாம் ரீட் பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை தான் ரீட் பண்ணுவார். ஆனால் வந்து ஷார்ட் போகும்போது அதை வந்து அப்படியே சொல்லிடுவார், அதுவும் கேரக்டரில் சொல்லுவார். ஸோ அப்படி பண்ணுறாரு, ரொம்ப வியப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஆக்சுவலி. உங்களுக்கு அந்த டீம்லேயே அப்பாவை தவிர வேறு யார் ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து சந்தானம். ஓகே, எதனால சார்? அவர் வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் வைஸாகவும் எல்லா கேரக்டரும் கொடுத்தா நல்லா பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வெரைட்டி இருக்கும், நல்ல வெரைட்டி இருக்கும் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸில். லைக் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்ல தெரியும் அவர் பர்ஃபார்மன்ஸில். எப்போது இந்த சந்தானம் சார் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்களா? லைக் மீட் பண்ணதில்லை ஆக்சுவலி. அப்பா மீட் பண்ணியிருக்காரு, அப்பா கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காங்க. பட் நான் மீட் பண்ணதில்லை. சார், கடந்த ஒரு 3 வருஷமாக நீங்கள் ஃபாரினில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு 3 வருஷம் காலத்தில் வந்து உங்களோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து தவறிட்டாங்க. அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு சார்? ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது. இது முக்கியமாக என்னை புரட்டி போட்டது சேஷுவோட மரணம். ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் முன்னால் தான் நான் எங்கேயோ அங்கே இருக்கேன். இங்கே இருக்கவங்கள வச்சு ஒரு டீம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். அது லுலு சபா 20th இயர். அவன் என்னை காண்டாக்ட் பண்ணி, நான் எடுக்க மாட்டேன் ஃபோனெல்லாம். அதான் இங்கே வச்சு என் ஒய்ஃபை காண்டாக்ட் பண்ணி இதுமா அவன்கிட்ட சொல்லி லூஸு போய் எடுக்க மாட்டேறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்புறம் நீ ஒரு இது மட்டும் அனுப்புமாம்மா அப்படின்னா, சரிடா நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு நான் பேசி ஒரு சின்ன கிளிப் அனுப்பிச்சேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியலனால வெளில இருக்கேன், கூடிய சீக்கிரம் வருவேன்ற மாதிரி அதை கலெக்ட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த டெலிகாஸ்ட் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ண, மாமே எங்கே அதோட ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு கூட 10,000 அனுப்பிச்சிக்கிறேன் உனக்கு பேமெண்ட்டு. எனக்கு ஏன்டா பேமெண்ட்? அதெல்லாம் இல்லாமம்மா, நம்ம ஒன்றா ஒரு டீமு, இந்த ஆர்டிஸ்ட் கொடுக்கும்போது உனக்கு எப்படி நீ தானே அதில் பேசின அப்படின்ட்டு அந்த பணம் வரைக்கும் கொண்டு வந்து என் வீடு வரைக்கும் சேர்த்தவன் சேஷு. ரொம்ப ஒரு மாதிரி இயல்பான நட்புடையவன், ரொம்ப அவுட் ஸ்போக்கன். நாங்கள் 2 பேரும் பெரிய சண்டைலாம் போட்டுப்போம், மிகப்பெரிய சண்டைலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டுப்போம். ஆனால் அது அந்த நிமிடத்திற்கான வாதங்களை தான் இந்த பட்டிமன்றம் பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரியான வாதங்கள் தானே. அப்புறமா அதை என்னடா எப்படி ஒன்றா சுற்றி நிற்கிறீங்க, அசிங்கமாக திட்டின்னு இருந்தீங்க 2 பேரும். நான் அவங்க அம்மா பற்றி பேசுகிறது, அவன் எங்கள் குடும்பத்தை அந்த மாதிரி நாங்கள். அவனோட இழப்பு என்னால் ஜீர்ணிக்க முடியல. நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன். நான் 3 வருஷம் கழித்து சென்னைக்கு வரேன். நம்மளெல்லாம் மறந்து போயிட்டுருப்பாங்க எல்லாரும். அந்த ஒரு இது இல்லை, முந்திலாம் தெருவில் இருந்தால் சார் நீ தானே சார் சோகாது சார் அப்படின்னா, ஆட்டோக்காரர்லேருந்து ரிக்ஷாக்காரர்லேருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும், என்ன சார் எனக்கு எதாவது சான்ஸ் சொல்கிறத, பேங்க் மேனேஜராக யோ நான் என்னைக்குனா பேங்க் மேனேஜர் ஆக்குன்னு கேட்டுக்கிறேன், நீ ஏன் நடிகர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அந்த லைம் லைட்டில் இருந்தேன். 3 வருஷம் கழித்து போருமே, என்னடா இது எவன் மதிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அயர்லாண்ட்லேருந்து வரேன். ஒரு பயம் மதிக்கல, அப்படியே வந்து துபாயில் இறங்கினேன். கிட்டத்தட்ட துபாயில் மட்டும் ஒரு 25 பேர் வந்து என்னிடம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு
நான் என்னமோ நேற்று வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனேயும் ஜனமும் சரி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போய் சந்தித்தேன். இன்னும் இவனை தான் ஹீரோவை தான் இன்னும் சந்திக்கல. அவங்களும் அதே மாதிரி என்னமோ நான் ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லை லீவ் போட்டு வந்த மாதிரி தான் என்னை பார்த்தாங்களே தவிர 3 வருஷம் கழித்து வந்தவன் என்னென்ன வரமாட்டேன், நடிக்க மாட்டேன், சரி இந்த ஷூட்டிங் போ அந்த ஷூட்டிங் போ. இப்போ என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து சும்மா ரீயூனியன் மாதிரி சின்ன இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்னோடய நினைவுகளுக்காகவும் சரி, ஏதாவது பண்ணலாம் அதை டெலிகாஸ்ட் பண்ணி அப்படின்னும் நிறைய அண்ணன் மாறினெல்லாம் வந்து ஜீவா எல்லாருமே எங்கள் லொலுசபா டீமே பண்ணியிருக்கு. இன்னும் தலைவங்கிட்ட தான் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே அன்னியன் லெவலில். சார் எங்கள் ஆஃபீஸில் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க சார். வந்ததுலேருந்து இவங்களை பார்த்துட்டு எவ்வளவு பெரிய முடி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்க பாருங்களேன், லிட்ரலி அவங்க சீரியஸ்லி இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக கூட அதை காட்டுங்க ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்க்கு. எங்கள் ஆஃபீஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பொறாமப்பட்டாங்க சார். இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஒரு 40% அங்கே போயிட்டு அந்த தண்ணி அந்த சூழ்நிலைக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு நல்ல முடி இப்போ இல்லை, இப்போ பார்க்காதீங்க. சாரி சார். இளமையில் எனக்குமே நல்லா திக்காக இருக்கும். என் முடி உள்ள கை விட்டு அப்படி எடுக்க முடியாது, அவ்வளோ திக்காக இருக்கும். எப்படிங்க அது ஃபஸ்ட்டு கேட்க சொல்லி அனுப்பிச்சாங்க, எப்படி அவங்க இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது டவுட்டாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? அது வந்து எனக்கே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ வந்து அது கட் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்டு எதுனா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் வளர்த்துட்ருக்கேன் நான். இப்போ அவங்க அயர்லாந்து போனது இல்லாமல் அங்கே இருக்கிற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற டான்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுலேயும் புது புது விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா? லைக் அந்த ஒரு டான்ஸ், அந்த ஒரு கல்ச்சர், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படி ஐரிஷ் டான்ஸ் வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் டான்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணுன்னு ஆசை. ஸோ ஐரிஷ் டான்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது கை யூஸ் பண்ணாமல் வெறும் ஒன்லி லெக்ஸ் யூஸ் பண்ணி ஆடுவாங்க, டோஸ்லேயே ஆடுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவே நான் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு இப்போ கற்றுக்கிட்டு நிறைய லெவல்ஸ், நிறைய கப்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 300 கப்பு கிட்ட அடிச்சிருக்காங்க. எவ்வளோ சார் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட பொண்ணு? இன்று பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னாங்க. தந்தையும் அதில் அடக்கம் தான். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதற்கான முயற்சி இல்லை, ஒரு துளி கூட நான் எடுக்கிறது இல்லை, நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. எல்லாம் அவங்க அம்மா தான் எல்லாத்துலேயும். பரதநாட்டியமாக இருக்கட்டும் சரி, இங்கே கூட்டிகிட்டு போனோம் அங்கே கூட்டிகிட்டு போனோம். அது ஐரிஷ் டான்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸு ஒவ்வொரு கவுண்டியில் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது 2 hours டிரைவாக இருக்கும். என் ஒய்ஃப் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து நான் தவிர்த்தா கூட என்னால் ஒன்றும் இல்லைம்மா நான் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவங்க அழைச்சிட்டு போய் எல்லா காம்படிஷன்லேயும் அவளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, அவளோட எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் என் மனைவி தான். என் வளர்ச்சிக்குமே அவள் தான் காரணம். அவங்க அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் எஸ். இல்லை, அப்படி தான் சொல்லியிருக்கா. அதை சொல்லாமல் போனால் வீட்டில் அடிப்பாங்க. அதனால நீங்கள் என்னதான் அவங்களை வந்து கலாய்ச்சாலுமே அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து ஒரு ஹோம் மேக்கராக ஜாலியாக இருக்கேன்ப்பா, பாத்திரம் கழுவிட்டு பாத்ரூமை கழுவிட்டு ஜாலியாக வீட்டில் தூங்கிட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க, நிறையா ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது லைக் அவங்கள பற்றி சொல்லுங்கள். லைக் எப்படி அந்த லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? நாங்கள் பார்க்காமலே தான் காதலிச்சோம். காதல் கோட்டை காதல். அதுக்கு நீ அஜித்தான்னு கேட்காதீங்க, அவங்களும் தேவையானி கிடையாது. அது விஷயம் அதையும் பதிவு பண்ணிடணும் இல்லையா? எங்கள் அக்காவுக்கு தான் தெரியும். எங்கள் அக்கா ஸ்டாஃப் நர்ஸு. அவங்க ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அவங்க மதரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாருந்தே எங்கள் அக்காவுக்கு தெரியும். இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எங்கள் அக்காவை அழைச்சிட்டு அவங்க நார்த் இந்தியா போயிருந்தாங்க. அப்போ இந்த ரோமிங் இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா கிட்ட அதெல்லாம் இல்லை. அவங்க இங்கேயே இருக்கோம், சென்னை செங்கல்பட்டு அவ்வளோதானே அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி போகிறாங்க. அதனால் எனக்கு பயம். நான் தான் காண்டாக்டில் இருந்தேன் அக்கா கிட்ட. ஸோ அக்கா காண்டாக்ட் பண்ண முடியலன்னு போது இவங்கள காண்டாக்ட் பண்ணி
அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எப்படி இருக்கீங்க, ஃப்ளைட்டு ஃபஸ்ட் டைமு பார்த்து அப்படின்ட்டு. கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 4 நாள் அக்காவை கட் பண்ணிட்டோம். நைஸ் சார், நைஸ். 6வது நாளே முடிவு பண்ணிட்டோம், உனக்கு நீ எனக்கு நான், 2 குழந்தைக்கு மேலே பெற்றக்கூடாது. என்ன ஆச்சரியம். சரி சார், சரி சார், கற்றுங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கேன் சார். அது எல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பி வராங்க. நான் போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண போகிறேன். எனக்குமே ஒரு பயம், நம்ம என்னடா யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க இஷ்டத்துக்கு பேசி பயங்கரமாக ரொம்ப டீப் லவ்வர்ஸ் அளவுக்கு பேசிட்டோம். ஐயோ இப்படிலாம் பேசிட்டுமே. நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சி ஐ எம் அ காமெடியன், சும்மா காமெடிக்காக தான், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அழகாக டீசெண்டாக நல்ல பேர் வாங்கிக்கலாம். அது ஒரு சாய்ஸ் மனசில் இருக்குது, திட்டக்கிட்ட ஆரம்பித்தாங்கன்னா அப்படின்ட்டு போகிறேன். அவங்களும் இறங்கி வராங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி வராங்க. பயங்கர போல்டு. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, எங்கள் அக்காவே அழைச்சிட்டு போய் ராஜஸ்தான் எங்கெல்லாம் பெரிய அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அழைச்சிட்டு வராங்க. அவ்வளோ போல்டான பொண்ணு என்னை தலை நிமிர்ந்து பார்க்க முடியல அவங்களால. இப்படி ஒரு வெக்கம் அப்படி வாட் இஸ் வெக்கம் அப்படின்னு நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஓ அப்போ வெக்கம்னா ஏதோ இருக்குது அப்படின்னும். அடுத்து நேராக சந்திச்சு, நான் ஒரு முட்டாள் பாருங்கள், எனக்கு லவ் பண்ணுற பொண்ணு எங்கே கூட்டின்னு போனோன்னு கூட தெரியாதுங்க. எக்மோர் லைப்ரரி கூட்டின்னு போனேன். என்ன சார் நீங்கள்? இல்லை எனக்கு தெரியாது. நான் நிறைய ஆர்டிஸ்ட் பெண்கள் எல்லாருக்கூடையும் பழகுவோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பழகுவோம், பேசுவோம், நல்ல ரொம்ப டீப்பாலாம் பழகியிருக்கோம். பட்டு இந்த மாதிரி ஒரு லவ் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு யார்கிட்டையும் அந்த தாக்கம் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. எல்லா பெண்களோட அம்மாங்களும் ஈஸ்டர் இருக்காரா, தைரியமாக விட்டு அவர் பார்த்துப்பார், பத்திரமா பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எனக்கு எங்கே கூப்பிட்டு போகிறதுனே தெரியல. நம்ம எக்மோர் லைப்ரரி கூட்டிகிட்டு போய் தபு சங்கர் எழுதிய அவளுக்கும் திமிர் என்ற பெயர் அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கி கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். ஏண்டாடே உனக்கு கொஞ்சமாவது மூடாக்கு தான். ஐயோ புக்கு தான் வாங்கி கொடுத்தீங்க, அந்த தலைப்புலையா வாங்கி கொடுத்தீங்க. அந்த அந்த அவளோட ஆளுமை தான் எனக்கு என்ன அவளை காதலிக்க வைத்தது. இல்லை அந்த கமாண்டிங் அந்த ஆளுமை தான் என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தது. என் குழந்தைகளை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போக வச்சுது. எல்லாமே என் குடும்பத்தின் எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் என் மனைவியின் அந்த ஆளுமை தான் காரணம். அப்போ தான் அடே லவ் பண்ணால் பீச்சுக்கு போகணும். ஓ அப்படியா, சரி வான்ட்டு அப்புறம் தான் பீச்சுக்கு கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு பேசணும், முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2வது மாதம் கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டில் சண்டை கிண்டெல்லாம் போட்டு அது இதெல்லாம் பண்ணி கரெக்டாக எனக்கு அப்பா அம்மா அப்போயே தவறிட்டாங்க. அதனால் எங்கள் அக்கா ஒன்றும் பெருசாக தெரியும் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து. அவங்க வீட்டில் என்ன இது நடிகர் கிடிகர்னா, நான் உடனே இல்லை அவர் காலேஜ் லெக்சரர் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி, இல்லை நான் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன், அது சினிமாக்காக தான் படித்தேன். சினிமாவில் ரைட்டராக போகணும், டைரக்டராக போகணும், அதற்காக தான் இலக்கியம் படித்தேன். அது மாதிரி அதை ஒட்டி சொல்லி கிள்ளி அப்படி அவங்க அப்பா அம்மா ரொம்ப பரதாமாக ஏமாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ லவ் இருக்கிறது அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இவங்க கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், அப்பாவும் அம்மாவும் எப்படி இருப்பாங்க, அந்த கெமிஸ்ட்ரி வீட்டில் உண்மையாக மட்டும் பதில் சொல்லுங்கள். உண்மையாகவே நல்லா கெமிஸ்ட்ரி தான். இப்போ ஒரு டாபிக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டோம்னா, இப்போ அம்மா கிட்ட கேட்குறோன்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, 5 மினிட்ஸ் கழிச்சு அப்பா கிட்ட கேட்குறோன்னா அதே ஒப்பீனியன் தான் வரும் அவங்க கிட்ட இருந்து. வேற மாதிரி இல்லை, ஒரே மாதிரி அதே லைன் தான் சொல்லுவாங்க தவிர வேற எதுவுமே பேசி வச்சுக்காமலே. இப்போ அவங்களுக்கு தெரியாது நம்ம இவங்க கிட்ட பேசிருக்கோம், பட் வேவ் லென்த் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்க பாண்டிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அம்மா அடிக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப இல்லை, செல்ல சண்டைகள் எப்பொழுதுமே உண்டு. ஒரு ஊடலுக்கு பிறகுதான் காதல் வலுப்பெறும்ன்றது எனக்கும் நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. அதாவது நம்மளும் கொஞ்சம் அடங்காத நாய் தான். அதனால் அவங்க பேச்சு கொஞ்சம் மரியாதை கொடுக்காம சின்ன சின்ன
தவறாக செய்கிறது, அப்போ திட்டு வாங்கிக்கிறது, அப்புறம் காலில் விழுந்துக்கிறது, அப்படியே தான் வாழ்க்கை வருது. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஒரு லெவல் நம்ம ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா அடிபட்டிருப்போம், நிறையா கஷ்டப்பட்டிருப்போம்ல சார். அப்போவெல்லாம் அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க உங்க கூட? என்னோட நான் அவளுக்கு அறிமுகமாகும் போதே நான் நல்ல பிரபலமான அப்படி தான் அவளுக்கு என்னை அறிமுகம். ஆனால் என்னோட டவுன் பீரியடுன்னு ஒன்று இருந்தது. ஒரு சின்ன உடல்நிலை சரியில்லாமல் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து அந்த டவுன் பீரியடில் அவள் நின்ன விதம் தான். அவங்க ஏற்கனவே ஐரிஷில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அது வந்துருச்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனால் அவங்க வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தை பெற்றுட்டு வாங்க, இல்லைன்னா இது பண்ணிட்டு வாங்க, அவாய்ட் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து. அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு பயம். எனக்கும் அவங்களுக்கு 10 வயசு வித்தியாசம். ஸோ குழந்தை முக்கியமான ஓகே அயர்லாண்டு தானே, விட்டுருங்க, குழந்தை முக்கியம், பார்க்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே படல. 10 வருஷம். இந்த 10 வருஷம் கடந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என் உடல்நிலை நான் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மாதம் நம்மலாம் அன்னாடங்காட்சி தானே, நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அன்றன்றைக்கு என்ன சம்பளம் பேசுகிறோமோ, என்ன ஒரு இடத்துல 2 லட்சம் தருவா, ஒரு இடத்துல 2000 கூட தரமாட்டான். பேசிவிட்டு 200 வச்சுக்க சார், இப்போ வந்துடுறேன்ட்டு போவான். அதுக்கப்புறம் அவன் ஃபோனும் எடுக்க மாட்டான். அந்த மாதிரியான போராட்டங்களோடு தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ டக்குன்னு என்னோடய இது ஸ்டாப் ஆகி ஒரு 6 மாதம் நான் வீட்டில் இருக்கணுன்னும் போது வீடு கொஞ்சம் அப்படி தடுமாற ஆரம்பித்தது. ஆனால் அதையும் ஃபினான்ஷியலும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு கும்பல் இருக்கும். ஒரு 10 பேர் வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. யாருன்னே தெரியாது. அவனா நேராக வருவான், கிச்சனுக்கு போவான். ஏன்னா என் ஒய்ஃப் இந்த ஃப்ளட்டு இதில் துளின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த ஃப்ளட்லலாம் நிறையா ஒர்க் பண்ணுங்க. இது வந்து 2 வயசில் போகும். கொசஸ்தல 6 பக்கத்தில் ஒரு 60 குடும்பம். இரவு நேரத்தில் அங்கே வந்து யாருமே கவர்மெண்ட்டே கண்டுக்கலைன்னா ரீச் பண்ண முடியல. இவங்க போய் அந்த 60 குடும்பத்துக்கும் சோறு போட்டுட்டு 2 மணிக்கு திரும்புகிறாங்க. போலீஸ்காரர்கள் மடக்கிட்டாங்க. நீங்கள் யார், இந்த மாதிரி ஆட்கள் வீட்டு 2 மணிக்கு இந்த பக்கம் வரீங்கன்ட்டு. இல்லை இந்த மாதிரி துளின்னு ஒரு அமைப்பு, நான் ஜமுனா ராணி, இந்த பாருங்க என் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு தான் வரேன் அப்படின்னு. அங்கே 200 போலீஸ்காரர்கள் இருந்திருக்காங்க. எங்களுக்கும் கவர்மெண்ட்டு சாப்பாடு தரல, தயவுசெய்து ஏதாவது இருந்தால் கொடுங்க. இல்லை ஒரு 150 பேருக்கு இருக்கும், வாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு 2 மணிக்கு அந்த போலீஸ்காரர்களுக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு அதுலேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் அந்த பீரியடில் வந்து அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் டேக் ஓவர் பண்ணுறேன், நான் ஏற்கனவே எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நீ இது வரைக்கும் எனக்கு அந்த இதை கொடுக்கல, எப்படியோ வந்துட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது, சரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த இது இன்னும் லைவில் இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் அதை அப்ளை பண்ணாங்க. டக்குன்னு கிடச்சிது. அடுத்து 7வது 8வது மாதம் எனக்கு இது நடந்து 7வது 8வது மாதம் அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கள் மாமனார் வந்து என் குழந்தைங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. நான் அப்பப்போ வேலை வந்தால் கம்ஃபர்ட்டாக ஒரு காரில் போய் இறங்கி அப்படியே உட்காந்து பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே இன்றைய நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கை சுமூகமாக போயிட்டுருக்கு. அந்த டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்ல சார், அந்த ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுன் ஆகும்போது, நமக்கு சரியான வாய்ப்புகளும் இல்லாமல் டவுனாக இருக்கும்பொழுது, நம்ம ஹெல்த் இஷ்யூ வேறு வந்துருச்சு, ஒய்ஃப் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த சிச்சுவேஷனை எப்படி அவங்க அழகாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க? யூசி நான் பொதுவாகவே எனக்கு நான் ரொம்ப பெரியார் ஃபாலோயர். நான் இந்த ஆணாதிக்கத்திலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள், கடவுள் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் வந்து இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள், பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம தாய் வழி சமூகமாக தான் நம்ம உலகம் தொடங்குச்சு. அதில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதனால் என் மனைவிக்கான எல்லா மனைவிக்கான உரிமையை கணவன் கொடுக்க வேணாம், அது அவங்களுக்கு, நம்ம என்ன கொடுக்குறது இல்லையா? அதுதான் பெரியார் சொன்னது.
அதை அவர்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர்களுக்குள் ஒரு ஆண்மை இருந்தது, எனக்குள் ஒரு பெண்மை இருந்தது. அது இனிதாக இருந்தது, இதுவரை வந்திருக்கிறது. ஆனால் லைக் அம்மா வந்து அயர்லாந்து போயிட்டாங்க. லைக் உங்களை வந்து தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. லைக் அப்பாவும் இங்கே தான் இருக்கார். எந்த அளவுக்கு அம்மாவை மிஸ் பண்ணீங்க? அப்பா எப்படியெல்லாம் அவங்கள டேக் கேர் பண்ணி அந்த அம்மாவோட ஃபீல் கொஞ்சம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியே நம்மளும் பார்த்துக்கணும் அவங்கள அப்படிங்கும்போது லைக் அது எப்படியெல்லாம் இருந்துச்சு? எப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, எனக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ணேன். அப்போ வந்து அம்மாவால் வர முடியல. அப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த எப்படி சொல்கிறது, அம்மாவால் சொல்லி புரிய வைக்க விஷயங்கள் வந்து பாட்டி தாத்தாவால் சொல்லி புரிய வைக்க முடியல. இதுனா இப்படி இருக்கும், இதுனா அப்படி இருக்கும்னு அவங்களால சொல்ல முடியல. ஸோ என்னை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து புரிய வச்சுருப்பாங்களே அம்மா இருந்தா, அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்ட பிறகு அம்மா இதெல்லாம் புரிய வச்ச பிறகு தான் ஏன் பாட்டி தாத்தா அப்படி இருந்தாங்க அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. ஆக்சுவலி நீங்கள் எந்த அளவுக்கு சார் மிஸ் பண்ணீங்க? லைக் அவங்க அயர்லாந்து போனதுக்கப்புறம் 2 பொண்ணுகளையும் நம்ம தான் பார்த்துக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க தம்பி கூட இருந்தாப்புல இங்கேயே ஸ்கூலில் தான் இது பண்ணினேன். முடியல. 2 பெண் பிள்ளைகளை வந்து ஒரு ஆண் வளர்ப்பது என்பது உலகத்தில் சாத்தியமே இல்லை. எத்தனை பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு பெண் தனியாக நின்று அதை செய்ய முடியும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பது என்பது சாத்தியமற்றதுன்னு நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்த பிறகு தான் செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சேன். அது வரைக்கும் நானும் மாமனார் மாமியார்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கல. என்னால் அந்த சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் பண்ணேன். ஏன்னா இவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஜங்க் அஷூர் அப்படின்ற ஒரு ஃபேஷனில் கூட இவங்க செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்தது ஃபைனல்ஸ் போக போகிறாங்க. அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறீங்களா? லைக் ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் அதை பற்றி சொல்லுங்கள். ஜங்கச்சோர் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ. அது வந்து ஜங்க் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரெஸ் தயாரிக்கணும். ஸோ அதில் வந்து நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணேன்னா, டிவைன் மென்ஸ்ட்ரேஷன் தான் என்னோடய ட்ரெஸ் பேர். அதாவது மென்சுரல் டேபு. இந்தியாவில் அந்த மென்சுரேஷனுன்ற டாபிக் வந்து ரொம்ப வந்து அழுத்தப்படுற டாப்பிக்காக இருக்குது. அதை பற்றி பேசணும். இந்தியாவில் எவ்வளோ பெண்களை வந்து அழுத்துறாங்க. இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மென்சுரேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், ஒரு தனி ரூமில் இருக்கணும், தனி பாத்திரங்கள் அதுதான் யூஸ் பண்ணணும். அது வந்து தப்பு. அது வந்து காமன், அது எல்லா பெண்ணுக்கும் வரும். அந்த மாதிரி தான் நான் பேசணும்னு இது பண்ணி என்னோடய ட்ரெஸ் தயாரிச்சிருக்கேன். என்னோட ட்ரெஸ்ஸோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு காடஸ், ஒரு மென்சுரல் காடஸ். அவங்க பேர் வந்து காமக்கியா. அவங்க வந்து மென்சுரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற காடஸ். அவங்கள வச்சு என்னோடய ட்ரெஸ் தயாரித்து ரீஜனல் ஃபைனல்ஸ் போனேன். ரீஜனல் ஃபைனல்ஸில் பாஸ் ஆகி இப்போ நேஷ்னல் ஃபைனல்ஸ் போயிருக்கேன். வெறும் ஷூஸ் வச்சு ஷூஸ் வச்சு பண்ணியிருக்கேன். வெறும் ரீசைக்கிள்டு. பெண்கள் மிதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக ஷூவை வச்சே ட்ரெஸ் டிசைன் பண்ணேன். நேஷ்னல் ஃபைனல்ஸ் வின் பண்ணால் இப்போ வந்து வேர்ல்டு ஃபைனல்ஸ் போகலாம். வேர்ல்டு ஃபைனல்ஸ் வந்து மொனாக்கோ இல்லை துபாயில் நடக்கும். லைக் இவ்வளோ மெச்சூராக இவ்வளோ அழகாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஒரு ஜர்க்கு தான் உள்ள. இந்த மாதிரி ஜங்கச்சோறுனாங்க. எனக்கும் அவங்கள மாதிரி தான் நானும் கேட்டேன், ஜங்குச்சோறு என்னடா எது அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி விளக்கணுன்னா, ஓஹோ அப்படியா, சரி நீங்கள் எதனா டிசைட் பண்ணி பண்ணுங்க. அந்தபோது இவன் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான் அவங்க அம்மா கூட. அப்போ எனக்கே நான் விலகி நின்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு ட்ரீம் உங்களுக்கு? டாக்டர். அதுக்கப்புறம் வந்து பேஷனையும் டான்ஸையும் விட்டுறக்கூடாது அப்படின்னா டான்சிங் டாக்டர் ஆகணும்னு. இன்னும் நிறையா படங்கள் நம்ம பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கும். என்ன சார் இங்கே தானா இல்லை திரும்ப அயர்லாண்டா? கடமை காத்திருக்கிறது. குடும்பம் தான் முதல்ல. 2 வருஷம் கழித்து அவங்களே தனியாக ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 16 அவங்களுக்கு அந்த ஒரு இது தேவையில்லை. அது வரைக்கும் சட்டப்படி அவங்களுக்கு ஒரு கார்டியன் இருந்தாகணும். ஸோ அதனால் அந்த குடும்ப கடமையை நிறைவேற்றி விட்டு உஷாரா எஸ்கேப் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறேன். முன்னாடி விடுவாளான்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் 26 முதல் திரையரங்குகளில். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.